ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லெஜெண்ட் ஆஃப் த ஃபீமேல் ஜெனரலோட 25வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷாவ்ஜூ ராஜாவை பார்க்க போன இந்த நேரத்துல ஹீயா இன்னும் மிச்சம் இருக்கிற ஒரு தளபதியை காப்பாத்துறதுக்காக மறுபடியும் வாள் எடுத்திருந்தா. அதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஷாவ்ஜூக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து அவ கிளம்பிடுறா. ஹீயா கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஹீயாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அந்த 4 பேர் வந்துடுறாங்க. ஹீயா, எங்களை விட்டு நீ தனியா எங்கேயும் போக முடியாது, நானும் உங்க கூட வருவோம் அப்படின்னு அவங்க சொல்ல ஆரம்பிக்க ஹீயா பாக்குறான். நான் போற இடம் ரொம்ப ஆபத்துன்னு சொல்ற ஒரு பொண்ணை மட்டும் எப்படி தனியா அனுப்ப முடியும்னு அவங்க கேட்க ஆரம்பிக்க ஹீயா பாக்குறா. உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு. நீ பொண்ணு வேஷம் போட்டு போகும்போதே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இவ ஒரு உண்மையான பொண்ணுதான் போல, அதான் கூட குளிக்கிறதுக்கு கூட அவ்வளவு அழுதா. அது மட்டும் இல்லாம அதான் ஷாவ்ஜூ தனியா ஒரு ரூம்ல தங்க வச்சிருக்காருன்னு எல்லாத்தையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். சரி, நீயே சொல்லலையே, நாங்க வெயிட் பண்ணோம்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீயா பாக்குறா, உங்ககிட்ட நான் உண்மையை மறைச்சேன்னு தெரிஞ்சு கூட என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கீங்க, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், வா கிளம்பி ஒன்னா போலாம், ஒன்னா போய் பாத்துக்கலாம் எந்த ஆபத்தா இருந்தாலும் அப்படின்னு சொல்லும் போது அங்க சூஷா வரான். நானும் உங்க கூட வரேன், நான் ஒரு வார் டைரக்டர் அப்படிங்கறதால நான் உங்க கூட வந்தா உங்களுக்கு பாதுகாப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும், வாங்க போலாம், என்ன சும்மா உட்கார சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல நான் பர்சனல் ரீசன்காக போறேன், ஆனா நான் என்னோட பர்சனல் ரீசன்காக உங்களை பலி கொடுக்கறதுக்கு விரும்பல அப்படின்னு ஹீயா சொல்றா. நாங்க என் ஃப்ரெண்டு கூட போகணும்னு ஒரு பர்சனல் ரீசன்காக வரோம், நீயும் எதுவும் கவலைப்பட வேண்டாம், வா போலான்னு எல்லாரும் கிளம்பி போறாங்க. இந்த 6 பேரும் ஒரு வழியா டிராவல் பண்ணி ரூண்டு கிட்ட போயிடுறாங்க. ஆனா அதுக்கு உள்ள போகணும் அப்படின்னா கேட் கிராஸ் பண்ணி தானே போகணும். ஆனா ஊட்டாவோட படைகள் ஒட்டு மொத்தமா அங்க நின்னுட்டு இருக்கு. கேட்டை கிராஸ் பண்ணி நார்மலா போக முடியாதுங்கிறத ஹீயா கண்டுபிடிச்சிடுறா. எனக்கு ஒரு சீக்ரெட் வழி தெரியும் அப்படின்னு ஹீயா சொல்லிட்டு இருக்கா. இங்க இந்த ரூண்டுல கடைசியா ஒரே ஒரு லீ அப்படின்னு ஒரு தளபதி தான் இருக்காரு, ஹீயாவோட ஃப்ரெண்டு. அவரை காப்பாத்துறதுக்கு தான் இவங்க வந்துட்டு இருக்கா. இங்க லீ கிட்ட ஆளுங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, முழுக்க ஊட்டாவோட படைகள் வந்துருச்சு, நம்ம கிட்ட ரொம்ப ஆயுதங்கள் கம்மியா இருக்கு, சாப்பாடும் கம்மியா இருக்குன்னு சொல்லும் போது அந்த லீ இருக்கார்ல, அவரோட வைஃப் நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றா. இங்க பாரு, பொம்பளைக்கும் போருக்கும் நடுவுல என்ன சம்பந்தம் இருக்கு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அவர் திட்ட ஆரம்பிக்கிறாரு. சாரிங்க அப்படின்னு அந்த வைஃப் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் பேர் ஆளுங்க வந்திருக்காங்களா, திருட்டுத்தனமா நம்ம இடத்துக்குள்ள புகுந்துட்டாங்களா அப்படின்னு ஆளுங்க சொல்ல ஆரம்பிக்க லீ பாக்குறாரு. அது யாரு அப்படின்னு நேரா வெளியே போறாரு. இங்க ரூஃபை தான் படையோட வருவாருன்னு பார்த்தா யாரா வந்திருக்குதுன்னு அங்க ஹீயா திரும்பி நிக்கிறா. ஹீயாவை பின்னால இருந்து பார்த்துட்டு ரூஃபை அப்படின்னு இவர் நினைச்சுக்கிறாரு. மாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க ஹீயா திரும்பி பாக்குறா. நீ ரூஃபை கிடையாது, நீ யாருன்னு லீ கேட்க ஆரம்பிக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம், ஊட்டாவோட படைகள்ல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்ல, நீ யாரு தனியால எங்களை காப்பாத்த போற அப்படின்னு லீ கத்த ஆரம்பிக்கிறாரு. சூஷா வந்துடுறான், நான் இன்ஸ்பெக்டர், நான் இங்க வரதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, என் கூட அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, வந்து தொலைங்கன்னு இந்த 2 பேரையும் உள்ள கூட்டு போறான். ஹீயாவோட கழுத்துல வாளை வச்சுட்டு இந்த லீ எதுக்கு வந்திருக்க, உண்மையை சொல்லுன்னு கேட்க ஆரம்பிக்க ஹீயா பாக்குறா. டக்குன்னு கைய ஒரு புடி பிடிச்சு லேசா சுலுக்கி விட்டுடுறா. இந்த புடி எங்களோட தலைவர் ரூஃபைக்கு மட்டும் தான் தெரியும், உனக்கு எப்படி இது தெரிஞ்சதுன்னு கேட்க, இதையா நான் கேள்விப்பட்டேன், டனல் இருக்குல்ல அந்த வழியா வந்தேன், யாரும் என்ன பாக்கல, கவலைப்படாதன்னு நம்ம ஹீயா சொல்லிக்கிட்டு இருக்கா. இது நீ சாதாரண ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ யாருன்னு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு லீ கேட்க, இங்க பாரு, இந்த இடம் ஆபத்துல இருக்கு, ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கேன், உன் உயிரை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன், அதுவும் இல்லாம நாங்க வரும்போது நிறைய பேர் பாத்துட்டாங்க, சில பேருங்கிறதால இன்ஃபர்மேஷன் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டு மொத்தமா அந்த டனலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. அங்க இவருக்கு கையில அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்சவங்க ஒய்ஃப் வேகமா என்னங்க என்ன ஆச்சுன்னு கேட்க, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிருக்கேன்ல, போற பத்தி பேசும்போது உனக்கு என்ன வேலைன்னு அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு லீ மறுபடியுமே. ஹீயா பாக்குறா, ஹஸ்பண்ட் மேல இருக்கிற பாசத்தால வந்திருக்கீங்க, உங்க வார்த்தையில எந்த தப்பும் இல்ல, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சமாதானப்படுத்துறா அந்த லேடிய. ஜூஷாவை பாத்துட்டு இருக்கான், போருக்கு ஊட்டா வெளியே நின்னுட்டு இருக்காங்க, நீங்க எந்த அளவுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படின்னு கேட்க, எல்லாருமே ரெடியா தாங்க இருக்கு, ஆனா என்ன பண்றது, எங்க கிட்ட வெப்பன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அம்மா நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, நீங்க எந்த விதத்துல எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க அப்படின்னு லீ மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே ஹீயா பாக்குறா, உனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனைய நாங்க எங்க தோல்ல பாதியா வாங்கிக்கிறதுக்காக வந்திருக்கோம், அது உனக்கு புரியுது இல்ல, ஆனா ஆக்ஷன் எதுவுமே எடுத்த மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்க, உடனே லீ பாக்குறான், எங்ககிட்ட வெப்பன்ஸ் கம்மியா இருக்கிறதோட சாப்பாடும் கம்மியா இருக்கு, இப்பவே நாங்க போற ஆரம்பிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், எங்களோட நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடும், சோ ரூஃபை வர வரைய நாங்க வெயிட் தான் பண்ணணும்னு சொல்ல, ரூஃபை வருவானா நமக்கு தெரியாது, எப்ப வருவான்னு சுத்தமா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீயா சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் என் அசிஸ்டன்ட்ட நான் தலங்க ராஜா கிட்ட அமுச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சூஷாவை சொல்றான். ஓ, அதுக்காக தான் அமுச்சு வச்சிருக்கியா அப்படின்னு ஹீயா ஹாப்பி ஆயிட்டு லீய பார்த்து கத்த ஆரம்பிக்கிறா. அறிவு இருக்கா இல்லையா, நீ ரூஃபை வருவான் வெயிட் பண்ணிட்டு இருக்கே, உன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வாங்கி இருக்கான்ல, அவன் வருவான் வெயிட் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்க, ஏன் அவருக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு லீ கேக்குறான். நீ வெயிட் பண்ணாலும் அவன் வரமாட்டான், ஏன்னா அவங்க 7 பேருமே இறந்து போயிட்டாங்க, நீ இப்போ ஒருத்த மட்டும் தான் அந்த துணை தளபதிகள்ல மிச்சம் இருக்க, புரியுதா இல்லையா, ரூஃபை கூட கூட்டு போயிட்டு அத்தனை பேரையும் கொண்டிருக்கான், உன்னை காப்பாத்துறதுக்கு மட்டும் அவன் எப்படி வருவான் அப்படின்னு கேட்க, லீ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு. அப்போ உடனே
சொல்லிட்டு மத்த எல்லாரும் ஏச்சிடுறாங்க. இப்ப நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நம்ம அட்டாக் ஆரம்பிக்கணும். இல்ல வெயிட் பண்ணிட்டே இருந்தோம்னா இருக்கிற சாப்பாடு வெயிட் பண்ற காலத்திலேயே தீந்துரும்னு சொல்ல, இல்லங்க எங்க கிட்ட அம்பு கூட இல்ல, எல்லா அம்புமே வேஸ்ட் ஆயிடுச்சு, என்ன பண்றதே தெரியாம நாங்க அமைதியா இருக்கோம் அப்படின்னு லீ சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ எதிரிங்க கிட்ட அம்பு நிறைய இருக்கா அப்படின்னு ஹீயா கேக்குறா. ஆமா அப்படின்னு லீ சொன்னதும், அப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு ஹீயா சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு நைட்டு நம்ம இந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு லீ உடனே ஹீயா என்ன சொன்னாலும் ஓகேன்னு சொல்ற நிலைமைக்கு வந்துடுறான். அன்னைக்கு நைட் ஆகுது. நிறைய பொம்மைய சோளக்காட்டு பொம்மைலாம் இருக்கும்ல, அதுக்கு மிலிட்டரி மேன் மாதிரி வேஷம் போட்டு காம்பவுண்ட் வழியா நூத்துக்கணக்கான பொம்மைய ஹீயா டீம்ல இருந்து இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊட்டா தளபதிக்கு விஷயம் போகுது. என்னது ஆளுங்க இறங்குறாங்களா, எவ்வளவு தைரியம் நைட்டு நேரத்துல இறங்குவாங்க, அத்தனை பேரையும் கொண்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்ல இருக்கிற வெயிட் பண்ணிட்டு இருக்க படை ரெடியா அவ்வளவு பேரும் அம்பு எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்பு எல்லாமே சோளக்காட்டு பொம்மையில குத்துறது மட்டும் இல்லாம அங்க எக்கச்சக்கமான ஆளுங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள கேடயத்தை வச்சுட்டு அம்பு அத்தனையுமே அழகா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீயா பாத்துட்டே இருக்கா. ஒரு பொம்மையிலுமே நூத்துக்கணக்கான அம்பு வந்துட்டு இருக்கு. இதே மாதிரி நம்ம 100 பொம்மைக்கும் மேல இறக்கிருக்கோம், நிறைய அம்பு கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த ஷிஃப்ட் விடலாம் அப்படின்னு ஹீயா சொல்றா. அதே மாதிரி அடுத்த ஷிஃப்ட் விட இந்த ஆளுங்களும் அறிவே இல்லாம ஆளுங்க தான் வராங்க போல நடிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அம்பெல்லாம் மறுபடியும் எடுத்துட்டு இந்த பொம்மை எல்லாம் மேல தூக்கிடுறாங்க. இந்த தளபதிக்கு கொஞ்சம் லேசா தான் புரியுது. இன்னைக்கு யாருமே கத்துன மாதிரியே தெரியல, அம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தளபதி எவ்வளவு கொழுப்பு இருக்கும் உங்களுக்கு திட்ட ஆரம்பிக்க மறுபடியும் ஆள் இறங்குறாங்கன்னு தகவல் வருது. இந்த தடவையும் நம்மள்ட்ட இருந்து அம்ப திருட பாக்குறாங்க. இறங்குனா இறங்கிட்டு போறாங்க, நம்ம விட்டுலாம், நாளை காலைல பாத்துக்கலாம் தளபதி சொல்லிடுறான். ஆனா இந்த தடவை இறங்குறது உண்மையாவே ஹீயாவும் அவளோட ஆளுங்களும் தான். ஏற்கனவே போதுமான அம்பெல்லாம் எடுத்துட்டு இடத்த சேஃப் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஹீயா ஒரு முக்கியமான வேலையை பாக்குறதுக்காக உள்ள இறங்கி இருக்கா. ஹீயாவோட ஆளுங்களும் போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்தாங்கல்ல, அவங்களும் கூட கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நேரா கிளம்பி அந்த ஊட்டாவோட படைகளுக்கு நடுவுல பூந்துடுறாங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் சிலது இருக்குன்னு எதிரிங்க கிட்ட மாட்டினாலும் அவங்கள கொண்டு தள்ளிட்டு ஹீயாவோட படை முன்னேறுது. அப்பதான் ஹீயா பாக்குறா, இவங்க நாட்டுல இருந்து நிறைய பொண்ணுங்களை கடத்தி கொண்டு போயிட்டு அந்த நாட்டு இந்த ஆளுங்க இருப்பாங்கல்ல வீரர்கள், அவங்களுக்கு இரையாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இவங்க பாவம், இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஹீயா சொல்றா. ஆனா நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னு கூட வந்தவங்க எல்லாம் சொல்ல, நீங்க போய் என்ன பண்றீங்க, தானிய கிடங்கு இருக்குல்ல இவங்களோடது, அதுல எல்லாம் தீய பத்த வச்சிருங்க, நான் இந்த பொண்ணுங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதே மாதிரியே இவங்க கிட்ட ஃபுட் சப்ளை இருக்கிறதால தானே சண்டைக்கு வராங்க, அதை முதல்ல காலி பண்ணிடலாம் அப்படின்னு அந்த கிரானரிஸ் எல்லாம் பத்த வச்சிடுறாங்க. ஹியா உள்ள போறா. அங்க இருக்கிற பொண்ணுங்க அத்தனை பேரையும் காப்பாத்த ஆரம்பிக்கிறா. என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ள அங்க ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. எல்லா ஃபுட் கிரானரியுமே பெரிய நெருப்புல மாட்டிக்கிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்குது. தளபதியை கூப்பிட்டு விட்டுறாங்க. தளபதி அங்க வரான். இப்போ நம்ம ஹியா மாஸ்க் போட்டுக்கிறா, அவளோட ரூஃபை மாஸ்க். அதை போட்டு அவ வாழை கையில எடுக்க அந்த தளபதி பயந்து போயிடுறான். ரூஃபை இங்க வந்திருக்கானா, வரமாட்டேன்னு தான் சொன்னான், ஆனா அதே வாள் இருக்கு, எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க பயந்து போன அந்த வீரர்கள், ரூஃபைனா பெரிய தளபதி ஆச்சுல, பயந்துட்டே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை போய்கிட்டே இருக்கு. ஆனா இவங்க ஈஸியா வந்துட்டு அவங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு கொஞ்சம் பேர் தானே வந்திருக்காங்க அலர்ட் ஆனதுல, அதனால அவங்க கிளம்பி ஓடி போயிடுறாங்க. இங்க அமைதியா சூஷாவை பாத்துட்டு இருக்கான். ஏற்கனவே ஹீயா சொல்லிட்டு போயிருக்கா, இங்க எப்ப இந்த கிரானரிஸ் பத்தி எரியுதோ அப்ப நாங்க ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம், சீக்கிரமா திரும்ப வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரியே எங்க கிரானரிஸ் பத்தி எரியுது. எப்பவுமே நெருப்ப பார்த்தா சூஷாவை பயப்படுவான்ல, ஆனா இந்த தடவை ஹீயா தப்பிச்சிட்டா, அவளுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு முதல் தடவையா நெருப்ப பார்த்து சந்தோஷப்படுறான். நான் எப்படி ஒரு பயத்தினால என் வாழ்க்கையவே முடக்கிக்கிட்டு இப்படி அடிமையா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கிரிமினலா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனோ, ஹீயா அதுக்கு ஆப்போசிட். அவ சிறகு விரிச்சு பறந்துட்டு இருக்கா. அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அம்மாவை பத்திரமா திரும்பி வரணுமா, நீதாவ கூட வந்து துணையா இருக்கணுமா அப்படின்னு சூஷா வேண்ட ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் ஷாவ்ஜு அவனோட படைக்கு கிளம்பி வந்துடுறான். அவன் அசிஸ்டன்ட்டும் கூட வந்துடுறான். ஹீயா அங்கிருந்து கிளம்பி போயிருக்கா. ரூண்டுல இருக்கிற லீ தளபதிக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டா அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஷாவ்ஜு பாக்குறான். இப்போ நீ அவளை பத்தி என்ன நினைக்கிற, இன்னும் அவளை பத்தி மோசமா தான் நினைக்கிறியான்னு கேட்க அசிஸ்டன்ட் முகமே வாடி போயிடுது. சரி பரவாயில்ல, அவளே வரட்டும், நீ ஷென்னுக்கு வந்து தகவல் கொடுத்து விடுன்னு சொல்லிட்டு ஷாவ்ஜு நேரா அவளை காப்பாத்துறதுக்கு நம்ம போனோம், படையை எடுத்துட்டு போலான்னு பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டா அங்க பார்த்தா அவளோட வாளை காணோம். ஹீயா அவளோட வாளை அவளே எடுத்துக்கிட்டா அப்படின்னு ஷாவ்ஜு சொல்லும் போதே லெட்டர் அங்க ஒண்ணு இருக்கு. இந்த வாள் எடுத்துக்கிறேன், நான் லீய காப்பாத்துறதுக்கு போறேன், திரும்ப வந்துடுறேன்னு அவ ஒரு பவுச் ஸ்டிச் பண்ணால, அந்த பவுச் அங்க வச்சுட்டு போயிருக்கா. அந்த பவுச் எடுத்து வேகமா பாக்கெட் குள்ள வச்சுட்டு ஷாவ்ஜு அங்க இருந்து கிளம்புறான். இங்க ஹீயா மறுபடியும் மாஸ்கோடயே உள்ள வரா. உள்ள இருக்கிற லீ பாத்துட்டு ரூஃபை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாஸ் தான் வந்திருக்கிறாருன்னு நினைக்க ஹீயா முகத்தை காட்டுறா. ஆனா உங்களை பார்க்க ரூஃபை மாதிரியே இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாஸ்க் அதே மாதிரி மாஸ்க் போட்டதால உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு, இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நிறைய பேர் நாங்க வந்து அந்த கிரானரிஸ் எல்லாம் பத்த வச்சு தப்பு வந்துட்டோம், ஆனா இதுக்கும் மேலேயும் உங்களால சண்டை போட முடியும், இன்னும் கொஞ்சம் கிரானரிஸும் கூட வச்சிருக்காங்க, நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை அழிச்சிடணும், கொஞ்சம் அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நம்மள அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீங்க சொல்றதை அப்படியே பண்ணலாம் அப்படின்னு இந்த லீயும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீயா சொல்லிட்டு இருக்கா, அந்த பொண்ணுங்களை காப்பாத்தி கூட்டு வந்தோம், அந்த பொண்ணுங்க வீடு இருந்ததுன்னா பத்திரமா
திரும்ப அனுப்புங்க, இல்லனா பத்திரமா எங்கயாவது தங்க வைங்கன்னு சொல்ல அவங்கள பத்தி எனக்கு கவலை கிடையாதுன்னு லீ சொல்றான். இங்க பாருங்க, அவங்க நம்ம நாட்டு சிட்டிசன். அவங்கள அடுத்த நாட்டு பசங்க கடத்திட்டு போயிட்டு அவங்கள்ட்ட தப்பா நடந்துகிட்டாங்கிறதுக்காக அவங்களை கேவலமா நினைக்கிறது கேவலமான விஷயம் அப்படின்னு ஹீயா சொல்லிட்டு இருக்கா. இங்க இந்த லீயோட ஒய்ஃப் உள்ள போயிட்டு அந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கறது, மருந்து போடுறது எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க. லீ உள்ள போறான். சீ கருமோ, இந்த மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் தொட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஒய்ஃப போட்டு கண்ணா பின்னான்னு திட்டி தள்ளி விட்டுறான். ஹீயா உள்ள வரா. நீலாம் உண்மையாவே ஒரு மனுஷனா? இந்த நாட்டு பிரச்சனையால இந்த பொண்ணுங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு வந்திருக்கு. உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணாட்டியும் பொண்டாட்டி ஹெல்ப் பண்றாலும் நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அவங்கள போய் இவ்வளவு மோசமா நடத்துற உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளை பார்த்ததே இல்ல. நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு திட்ட ஆரம்பிக்க அவன் கோச்சிட்டாங்க வெளியே போயிடுறான். ஹியா அந்த பொண்ணுங்களை காப்பாத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க, நிம்மதியா எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட வச்சிட்டு இருக்கா. பொண்ணுங்களுக்கு நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு அவ யோசிக்கிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.